வீடியோ எல்லா செக்ஷன்ஸையும் எஃபெக்டிவா எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். விழுந்து படிச்சிருப்பீங்க, பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி சொதப்பிடக்கூடாது. அதனால ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் நம்ம எப்படி எஃபெக்டிவா அப்ரோச் பண்ணலான்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்த காலேஜில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா குறிப்பா மதுரை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் பிடிஆர் காலேஜுக்கு போயிட்டு பார்த்தா எக்ஸாமே எடுக்கல. ஏன்னா வெறும் கேட்டு பூட்டிருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு காலேஜுக்கு போறதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. காலையில லைவ் போறப்பே கேட்டிருந்தேன் சார், பிடிஆர்ல இருக்குன்னு போட்டிருந்தாங்க. சரி, ஏன்னா அதே மாதிரி நீங்களுமே கரெக்டா அந்த காலேஜ் எல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. அது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கும், திடீர்னு பார்த்தா ஏபிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கும். அது ரெண்டு அடுத்தடுத்து கூட இருக்கலாம். காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கும், எல்லா காலேஜும் டெக்னாலஜின்னு வச்சிருப்பாங்க. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதெல்லாம் கரெக்டா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரி, ஸோ அப்ரோச் எப்படின்னு பார்க்கலாம், செக்ஷன் வைஸ் பார்க்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 2 டேஸாக வந்து நான் எஸ்பிஐ கிளர்க் கூட மெமரி பேஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது மெமரி பேஸ்ட்னா ஆதி காலத்தில் கேட்டதில்லை. ஃபெப் 2025 2022 இந்த ஸ்லாட்ல நடந்த கொஸ்டின். ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் ஒரு 10 to 12க்கு மேல போடுற மாதிரி இருக்கு அவுட் ஆஃப் 15க்கு. என்னன்னா சார், இன்னைக்கு காலையில நான் எடுத்துட்டு வரதுன்னு நினைச்சது மெமரி பேஸ்ட் கொஸ்டின் எஸ்பிஐ கிளர்க்கு தான். பார்த்தா இதெல்லாம் உடனே சிரிச்சிட மாட்டாங்களாட்டி அப்படியே எஸ்பிஐ பிஓ மாத்திட்டேன். அப்படியா? காலையில லைவ் போனது எஸ்பிஐ கிளர்க்கு தான் வச்சிருந்தேன். பிஓ செஷன் போவோம் அப்படின்ட்டு பிஓ கொஸ்டின் எடுத்துட்டு வந்து போனேன். இல்லைம்மா, யூஸ்வலாக நான் ஒரு லைவ் நார்மலாக 3 hours அப்படிலாம் போனேன்னா குவாலிட்டியாக இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் நேற்று மெமரி பேஸ் போகிறப்ப என்னடா டுபாக்கூரா கொடுத்து வச்சிருக்காங்க, இது எடுத்தா எனக்கு ஒரு மாதிரி இது இருக்கு, சையா இருக்கு, ஏன்னா இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஆர்டி டீச்சர் நினைப்பாங்களா அப்படின்னு தான் எஸ்பிஐ கிளரிக்கலோட மெமரி பேஸ்ட்டு இப்படி இருந்துச்சு நேற்று நான் லைவ் போனப்போ. ஸோ அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட்டையும் ரியல் எக்ஸாமையும் கம்பேர் பண்ணாதீங்க. ரொம்பலாம் இல்லை, இந்த வருஷத்தில் நடந்த கொஸ்டின். ஏன்னா இந்த டைம் 2 எஸ்பிஐ நடந்துச்சுல, இந்த 2025னா 7-8 மாதம் முன்னாடி நடந்த பேப்பரே ரொம்ப சப்பையாக இருந்துச்சு. சரி, ஓகே. முக்கியமாக அதே தான் சார் சொன்ன மாதிரி. என்னன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் மார்க் வரலன்னு வருத்தப்படாதீங்க. இப்போ லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் 300 சில்லற தான் வேகன்சி. அதில் 55 தான் கட் ஆஃப். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு 55 தான் வச்சிருக்காங்க சார். அப்போ இதுவும் அதே தான். எஸ்பிஐ எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 50ல இருந்து 55 வரைக்கும் தான் கட் ஆஃபே வேரி ஆகுது, அதுக்கு மேலே போகவே மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் 100க்கு ஒரு ஹாஃபுக்கு மேலே நல்லா பண்ணிட்டாலே போதுமானது. அக்யூரஸியாக பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த 2 நாள் இருக்குமா அப்படின்னா மோரார்லெஸ் ரொம்ப புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேணாம், புதுசாக படிக்க வேணாம், புது லெவலில் நான் டிஐ போடுறேன், புது லெவலில் நான் வந்து பண்ணுறேன்னு பண்ண வேணாம். ப்ரிலிம்ஸை வந்து சும்மா ஈஸியாக பாருங்கள், ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. சூப்பர். எந்த செக்ஷன், உங்க செக்ஷனா எங்க செக்ஷனா சார்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஸ் சொல்லிட்டு நான் மராத்தான் ஒரு போட்டு வச்சிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் எனக்கு ஈவினிங்கு. ஸோ கான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மாதிரி இந்த வருஷம் கூட கேட்டிருந்தா அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து 10 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லா ஸ்லாட்லேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட டார்கெட் வந்து ப்ரைமரி டார்கெட் வந்து அந்த 10க்கு வந்து 10மே அடிக்கணும். அட்லீஸ்ட் வந்து 10ல் ஒரு 9 அடிச்சிடலாம் மேம். ஒன்று வேணால் கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்கும். ஸோ 10 கேட்குறேன் அப்படின்னா ஷோராக உங்கள் டார்கெட் வந்து 9 இருக்கணும். 9க்கு மேலே கம்மியாக போயிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் எக்ஸாம் விட்டு போயிருங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸுங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ்வலாக என்ன கேட்க போகிறான், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, பர்சன்டேஜ். ஷோராக 9 அடிக்கணும். இதுக்கு வந்து இங்கே ரொம்பலாம் டைம் எடுத்துக்கூடாது. ஏன்னா நீங்கள் மெமரி பேஸ்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, எக்ஸாக்ட் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் சால்வ் பண்ணுறப்ப சும்மா பேசிக்காக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஸோ அதனால் தாராளமாக 9 அடிக்கலாம். இதுமே வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோதான் இருக்குது, அந்த லெவலே அவ்வளோதான் இருக்குது. 3 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸில் 10 இதை முடிச்சிடலாம். ஓகேவா? 30 செகண்ட்ஸ் அப்போ 10 கொஸ்டின்னா 3 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 3 to 5 மினிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை வந்து எனக்கு மூடு நல்லா இருந்துச்சுன்னா 5 நம்பர் சீரிஸ் கொடுக்கலாம், இல்லைனா 5 குவாட்ராடிக் கொடுக்கலாம். ஸோ மேபி எனக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது, குவாட்ராடிக் ஆர் நம்பர் சீரிஸ் ஆர் ஒரு ஸ்டார்டில் ராங் நம்பர். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு 15 வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த 15ல் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் 13 எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 டிஐ இருக்குமா? ஸோ 2 டிஐ எப்பயுமே யூஸ்வலாக இதாக இருக்குது. டிஐயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. ஒரு டேபிள்ஸ் கொடுத்துட்டு, ஓகேவா, இல்லைனா அது பை சார்ட்ஸில் கொடுத்துட்டு வாட் இஸ் த ரேஷியோ, ஆவரேஜ் என்ன, ஆதி காலத்தில் எப்படி கேட்டிருந்தானோ அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிலிம்ஸில் இன்ன வரை கேட்டுட்டு இருக்கான். இதில் 5 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு கொஸ்டின் வேணால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்க தேவையில்ல, 5ல் 4 போடலாம். அதே மாதிரி இன்னொரு டிஐ பார்த்தாலுமே அது கொஞ்சம் 2 டிஐயில் வந்து ஒன்று ஈஸியாக இருக்கலாம், ஒன்று கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக டஃப்பாக இருக்காது, மாடரேட்டாகவும் இருக்காது, ஈஸியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயுமே ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் போடுங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
15, 25 மிச்சம் எல்லாமே 10 அப்ளிகேஷன்ஸ். இல்லை ஒருவேளை குவாட்ராடிக் கேட்கலாம் அப்படின்னா 10லேருந்து 15 அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் கேட்கலாம். அகெயின் சொல்கிறேன், அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து எப்படி நீங்கள் டச் பண்ணணுன்னா எக்ஸாமில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஐ மேபி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். ஒரு டிஐ ஈஸியாக இருந்துச்சுன்னா டப்புன்னு அந்த 5ஐயுமே போட்டுருங்க. ஏன்னா மெயின்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம டிஐ டச் பண்ணக்கூடாது. பட் ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு டிஐ சப்பையாக இருக்கும். இந்த மாதிரி டேபிள் கொடுத்து ஏபிசி என்ன, வாட் இஸ் த ஆவரேஜ் என்ன, ரேஷியோ என்ன, ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் பி அப்படிங்கிறதுக்கப்போ டிஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து வருஷப்படி போடாமல் உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் நல்லா தெரியும்ல, அந்த டாபிக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி இருக்கும் கொஸ்டின் நம்பர் 21. அதை கிளிக் பண்ணோடனே போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் ஃபஸ்ட்டு வரும். அப்போ அதை பார்த்தோன்னே அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து மேபி நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் டக்குன்னு அடுத்த கொஸ்டின் ஓட்டி பாருங்க, அதில் ஏஜஸ் இருக்கலாம், டக்குன்னு அதை போட்டுருங்க. அப்படியே அடுத்த கொஸ்டின் ஓட்டி பாருங்க, அதில் ரேஷியோவில் சும்மா பேசிக் சம் இருக்கலாம், டக்குன்னு போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சம் டக்குன்னு பார்த்து வச்சுட்டு, இல்லைனா தெரிய போட்டுட்டு கஷ்டமான டாபிக் வந்து லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 15 கேட்டானா ஒரு 13 to 14 எடுத்துடலாம், ஒரு டிஐ எடுத்துடலாம், ஷோராக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை 10 அப்ளிகேஷன் சம் இருந்துச்சுன்னா தாராளமாக 7 பண்ணலாம். 15 இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ஒரு 10 பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணாலே அவங்க ஸ்கோர் வந்து ஆப்டியில் வந்து பயங்கரமாக வந்துடும். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் போங்க, கண்டிப்பாக அடிச்சிடலாம். எடுத்தோன்னே எக்ஸாம் பயந்துக்கிட்டே போனீங்கன்னா அது உங்களுக்கு பயம் காட்டிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம செக்ஷனை இங்கிலீஷ் வந்து ரொம்பவே ஈஸியாக தான்ப்பா இருக்கும். ரொம்ப சப்பையாக தான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷன் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் மொத்தம் இப்போ 30 கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 20லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட தாராளமாக அடிக்கலாம். இப்போ ஆர்சி கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ஆர்சி பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருக்கும்னா, மினிமம் 6லேருந்து 7 கொஸ்டின், மேக்ஸிமம் 10 கொஸ்டின் வரைக்கும் ஆர்சி இருக்கும். எரர் ஸ்பாட்டிங் கண்டிப்பா இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா, எரர் ஸ்பாட்டிங்கா இருக்கலாம், இல்ல வந்து சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு, இது ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் கேட்கலாம். அண்ட் ஃபில்லர்ஸ் கண்டிப்பா, ஃபில்லர்ஸோ இல்ல கிளாஸ் டெஸ்ட் ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட் இது ரெண்டுல, இல்ல ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஃபில்லர்ஸ் வந்து ஒரு 4 அந்த மாதிரி கேட்கலாம். மித்தது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் தான். ஒன்று மேட்ச் த காலம் அந்த அளவுக்கு வருமானு தெரியல. ஏன்னா மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் கேட்டால் ரொம்ப சின்னதாக தான் கேட்பாங்க. ப்ளஸ் மேட்ச் த காலம்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கேட்டாங்கனாலும் ஈஸியாக, அதாவது ரொம்ப கஷ்டமாக ஒரு பெரிய பெரிய பாசேஜ் கொடுத்து கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் அண்ட், பட், டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணுறது தான் வந்து கனெக்டர்ஸ்ல கேட்பாங்க. அண்ட் இது தவிர்த்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எஸ் ஆக்சுவலா பேரஜம்பிள் பொறுத்த வரைக்கும் இப்போ சென்டென்ஸ்குள்ள வந்தா ஈஸியா பண்ணிடுவாங்க நம்ம பசங்க. எப்படின்னா சென்டென்ஸ்குள்ளேயே ஃப்ரேஸை மட்டும் தனித்தனியா இருக்கும், அதை வந்து ஜம்பிள் பண்ணி அரேஞ்ச் பண்றதா ஈஸியா பண்ணிடுவோம். ஆனா இதே இது 5 கொடுத்து நம்ம பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிலிம்ஸ் யூஸ்வலா அப்படி பண்ண சொல்றாங்கன்னா which is statement 1, which is statement 2, which is statement 3 கேட்பாங்க. நீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே பேராஜம்பிள் பொறுத்த வரைக்கும் 5தையும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி கண்டுபிடிங்க. அதுல எத்தனை கண்டுபிடிக்க முடியுதோ அதை மட்டும் போடுங்க. எல்லாத்தையுமே போடணும்னு அவசியம் இல்லை. அதான் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா போடுங்க. பேராஜம்பிள் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ கிளர்க்ல அந்த அளவுக்கு ப்ரிலிம்ஸ்னால அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் வராது. அப்படியே வந்து உங்களுக்கு இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 சென்டென்ஸ் கொடுத்து இதை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி 4, 3, 2, 1 2, 3, 1 இந்த மாதிரி கூட ஈஸியா வச்சு ஈஸியான லெவல்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இது தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வேற மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஃப்ரேசஸ் வச்சு 2-3 டைம் நிறைய கேட்டிருக்காங்க. ஃபில் த பிளாங்க்ஸ் டைப்லேயே தான், ஆனால் ஃப்ரேசஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி தான் வந்து யூஸ்வலாக கேட்டிருக்காங்க. இதுதான் ப்ரிலிமினரி பேட்டர்ன். நம்மளுக்கு மெயின்ஸில் போனோம் அப்படின்னா தான் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ தாராளமாக இப்போ ஆர்சின்னு எடுத்துட்டீங்க, எடுத்த உடனே இங்கிலீஷ் செக்ஷனுக்குள்ளே போகிறது ஒன்று ஒக்காபுலரி பேஸ்டோ கிராமர் பேஸ்டோ போங்க. ஆர்சி போகாதீங்க அன்லெஸ் ஆர் அன்டில் இட் இஸ் ஸ்டோரி பேஸ்ட். ஸ்டோரி பேஸ்ல இருந்தால் மட்டும் போங்க. மித்தபடி ஆர்சியோ பேராஜம்பிளோ ஃபர்ஸ்ட் போக வேண்டாம்.
ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பேராஜம்பல் அண்ட் ஃபைனலி ஆர்சி போங்க. அப்படி ஆர்சி நீங்க போறப்ப வந்து உங்களுக்கு 18 நிமிஷம் மிச்சம் 2 நிமிஷம் தான் இருக்கு 3 நிமிஷம் தான் இருக்குன்னா டைரக்டா போயிட்டு ஏதாவது சினோனிம் ஆன்டோனிம் கொஸ்டின் கேட்டிருப்பான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ள ஒரு வேர்டை போல்ட் பண்ணி அந்த வேர்ட்கான மீனிங் கேட்டிருப்பாங்க. அந்த இதை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க உட்காந்து பாசேஜ் அட்டென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம், செகண்ட் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், மினிமம் 20 மார்க் ஆவரேஜா நம்ம படிச்சிருந்தா கூட தாராளமா எடுக்கலாம். ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா 25 அந்த ரேஞ்ச்ல கூட எடுக்கலாம். ஸோ 20+ தாராளமாவே எடுக்கலாம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா சொல்றது ரீசனிங்ல தான் வந்து மேஜரா என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு பசில போயிட்டு ஸ்டக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஓரமா கொடுத்துருப்பாங்கல்ல 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஓட்டி விட்டு பாருங்க. எத்தனை கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சிலாஜிசமா அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்து சின்னது மிஸ்லினியஸா டிரெக்ஷன் பிளட் ரிலேஷன் இந்த மாதிரிலாம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்தது சீட்டிங் பஸ்ல ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கா, அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சுத்த வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே இந்த அப்ரோச் மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா எடுத்த உடனே போயிட்டு ஓகே இந்த பஸ்ல ஈஸியா இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகியும் அதுக்கு ஆன்சர் வரலன்னா ரொம்ப திக்குன்னு ஆயிரும், பதட்டம் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணாம ஃபர்ஸ்ட் மிஸ்லேனியஸ் சால்வ் பண்ணிட்டு அடுத்து நீங்க ஒவ்வொன்றா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான். ரீசனிங்லாம் அசால்ட்டா 30 போட்டுருவாங்க. அசால்ட்டாவே போட்டுருவாங்க. 30+ ஈஸியா இருந்தா கூட போடுவாங்க. ஸோ இதுல ஒரு ஆவரேஜா வந்து 25ல இருந்து 30 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 25ல இருந்து 30 வரைக்கும் வந்து ரீசனிங்கே போடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பயப்படாதீங்க, ஃப்ரீயா போய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கே எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு, போட்டோஸ் ஒரு 3 போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அட்மிட் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு பத்திரமா போய் பண்ணிடுவாங்க. நல்லா பண்ணுங்க. ஈவினிங் உங்களுக்கு ஆப்டிடியூட் செஷன் இருக்கும். நைட்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் செஷன் இருக்கும் நைட்டு 9 மணிக்கு. ஸோ மிஸ் பண்ணாம வந்துருங்க. அது உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாம வந்துருங்க. பை.